உங்களுக்காக நான் வச்சிருக்கிற சத்தியத்தை கேட்க இப்ப இருக்கிற நேரத்தை வீணாக்காதீங்க. பரலோக ராஜ்யம் சமீபமாக உள்ளது. ஆனா இந்த தலைமுறையில பலர் அதை நழுவ விடுறாங்க. அதை தவற விடாதீங்க. இந்த உலகத்துல எல்லாருக்குமே மரணம் உண்டு. ஆனால் அந்த மரணத்தோட அவங்க லைஃப் முடியல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். மரணத்தோடு அவங்க லைஃப் முடியல. அவங்க லைஃப் தான் நித்திய ஜீவனா நித்திய நரகமா. அதுதான் இங்க எல்லா மனுஷனுக்கும் என்ன ஆகுது, ஆண்டவருடைய நியமனம் செய்திருக்கிறார். மனுஷன் பிறக்கிறான், பின்பு அவன் நியாய தீர்ப்பு அடையவும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் உலகத்துல எல்லா மனுஷனுக்குமே நடக்குதான். இந்து முஸ்லிம் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால்தான் யோவான் சொல்றாரு, உன் ஆத்துமா நீ வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு அப்படின்றார். ஆனா இன்னைக்கு நம்ம நிறைய எவ்வளவு ஐடில வேலை செஞ்சாரு, அவர் வைத்திருந்த காரெல்லாம் பாரு, அவர் கட்டின சபையெல்லாம் பாரு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. எங்கடா இயேசு கிறிஸ்து ஐடில வேலை செஞ்சாரு, பங்களா இருந்துச்சு, கார் இருந்துச்சு, இதெல்லாம் நல்லா வக்கனையா தெரியுதுல. ஆனா பைபிள் படிச்சா உங்களுக்கு தெரியல. அதாவது இந்த ஒயின் ஷாப்ல தான் எழுதியிருப்பாங்க, பாட்டிலும் எழுதியிருப்பாங்க, குடிக்கிறவங்களும் படிப்பாங்க, குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, ஆனாலும் குடிப்பாங்க. இது அப்படின்னா அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுது. அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு நமக்கெல்லாம் குடிக்காதவங்க எல்லாம் தெரிஞ்சிச்சு, ஓகே இதெல்லாம் கேடு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு அப்படிதான் பைபிள் படிக்கிறோம், மனக்கண்கள் திறக்கப்படல, ஆத்மா கண்கள் திறக்கப்படல. அதனாலதான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ ஐடி ஆகவும், இயேசு கிறிஸ்துவ பிசினஸ் மேன் ஆகவும், பில்டிங் சபையை கட்டுகிறவராகவும் நமக்கு முன்னாடி திணிச்சிட்டாங்க. அப்படியே குருட்டாட்டமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா உண்மையில பைபிள் செத்து போயிட்டான் அப்படின்னா எதுல தம்மா செத்து போறான்? தன்னுடைய மாம்சத்துல இருந்து அவன் ஆத்மா போயிருது. எங்க போகுதுன்றதெல்லாம் அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா மெயின் திங் என்னன்னா, இந்த மாம்சத்துல அவனால இப்ப வாசம் பண்ண முடியாது. அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாம்சம் செத்து போயிடுச்சுன்னா அவன் உண்மையிலே சாகல, யாரும் சாகல. அவங்க நியாய தீர்ப்பு உண்டாகுதுனால அவர்கள் மறுபடியும் எழுந்திருப்பார்கள். அப்புறமா தான் அங்க நியாய தீர்ப்பே இருக்குது. ஆனா என்ன நடக்குது? அவனால செத்து போனதுனால அவன் மனுஷனோடு தொடர்பு கொள்ள முடியாது.